அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் கன்னியாகுமரி டு அஸ்ஸாம் அந்த இதில் தான் இருக்கிறோம். அந்த ட்ரெயினில் இப்போ வந்துகிட்ருக்குறோம். அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் என்னென்னா, இப்போ வெஸ்ட் பெங்காலில் மால்டா, அந்த பீகார், அந்த பார்டர், ஆமாம் அந்த இதில் தான் இப்போ நிற்கிறோம். ட்ரெயின் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஆகுது, 9:30 ஆகுது நைட்டு. அதில் நல்லா சாப்பாடெலாம் பேல்னு சொல்கிறாங்க. அந்த சப்பாத்தி நல்லா அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே அவங்களுக்கு அதுதான் பார்க்குறீங்க. பக்கத்தில் வாட்டர் எல்லாம், ட்ரிங்கிங் வாட்டர்லாம் நல்லா வசதிகள்லாம் செய்து வச்சுருக்காங்க இந்த ஸ்டேஷனில். பெரிய ஸ்டேஷனில் இது. அதனால் அந்த அனௌன்ஸ்லாம் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸு கடையும் ஒன்று இருக்குது. கடை ஏதோ பண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடெலாம். நல்லா மீனெல்லாம் பொரித்து வச்சுருக்காங்க. அதுதான் பார்க்குறீங்க. அது பழத்துக்காக அங்கே போயிருப்பாங்க. பார்ப்போம். நாம் அந்த நல்ல சாப்பாடுகள்லாம் எல்லாம் நல்லா ஒவ்வொன்றும் நல்லா சாப்பாடெலாம் நல்லா ஸ்பெஷலாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்குகிறாங்க. ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இதில் மால்டாவில் நல்லா சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக வச்சுருக்குறாங்க. எல்லாமே நல்லா அருமையான இதெல்லாம் கிடைக்குதுங்க. இங்கே தண்ணி எல்லாம் இருக்குது பாருங்கள். தண்ணி பிடிக்கிறாங்க. தண்ணியெல்லாம் பிடிக்கிறாங்க பாருங்க. தண்ணி பிடிக்கிறாங்களா இல்லையோ? இல்லை அண்ணே அங்கே போயிட்டாங்களோ? சரி. அதான் 4வது நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம ட்ரெயின் நிற்குது. அதில் நாம் சிக்னல், சிக்னல் ஓடிட்டு தான் இருக்குது. டக்குன்னு எழுமோன்னு அண்ணன் எங்கே நிற்கிறாங்க தெரியலையே. சாப்பாடெலாம் நல்லா சூப்பராக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே சிக்னல் கொடுத்துருக்காங்க. சிக்னல் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? சிக்னல் போட்டான். அதனால் டக்குன்னு எடுத்தாலும் எடுத்துருவான். என்ன அது